சார் திரு கலை ஒரு அரசு விழா பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகிறார். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இது ரகசிய கூட்டணி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் முறையும் இல்லை. ஏற்கனவே சட்டப்பேரவையில் கருணாநிதி அவர்களுடைய உருவப்படம் திறந்து வைக்கப்பட்ட போது அப்போதைய குடியரசுத் தலைவர் வந்தார். அதைத் தொடர்ந்து ஓமந்தூரார் தோட்டத்தில் சிலை திறப்புக்கு அப்போதைய குடியரசு துணைத் தலைவர் வந்தார். ஆனாலும் எதிர்ப்புகள் எதுவும் குறைந்தபாடு இல்லை. ஆனால் இப்போ மட்டும் இது போன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய காரணம் குடியரசுத் தலைவரோ குடியரசு துணைத் தலைவரோ பாஜக கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க ஒரு பொதுவான நபர்கள், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸ். அவங்கள கூப்பிட்றதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராஜ்நாத் சிங் பாஜகவினுடைய ஒரு முக்கிய தலைவர், அவர் இராணுவ அமைச்சராக இருக்கிறாரு. அந்த அமைச்சர் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறாரு. ஒரு முன்னணி தலைவர்கள் ஒருத்தர். அவரை கூப்பிடும்போது கொஞ்சம் இதில் நெருடல் வருது. ஏன் அவரை கூப்பிடணுங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த விழாவில் அவர் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியை ஏன் கூப்பிட்டுருக்கக்கூடாது? இது தமிழக அரசு நடத்தும் விழா, மத்திய அரசு நடத்தும் விழா இல்லை. இதில் அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் ஏன் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. தமிழ் வெல்லும் என்கிற கருணாநிதி அவர்களுடைய கையெழுத்தோடு இருக்குது. அது பெரிய நல்ல விஷயம். அதை நம்ம வரவேற்கிறோம். திரு கருணாநிதி அவர்களுக்கு இதுக்கான தகுதி இருக்குது. அவருக்கு தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான பாத்திரம் இருக்குது. கடந்த 5-10 ஆண்டுகளாக, அரை நூற்றாண்டாக அவருக்கு இருக்கிற பாத்திரத்தை யாரும் மறுக்க முடியாது. ஓய்வறியாக அந்த பகலவனுடைய பல்வேறு சாதனைகளை நம்ம மறுக்க முடியாது. இல்லைன்னு நான் சொல்லலை. அவருக்கு முழு தகுதி இருக்குன்னு நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை வெளியிடும்போது ஏன் இந்த மாதிரி சில நெருடல்கள் நமக்கு தெரியுது. ஒன்று என்ன தெரியுமா, டீ பார்ட்டி கலந்துக்கிட்டது. கவர்னருடைய டீ பார்ட்டியில் கடந்த ஆண்டு கலந்துக்கிறல, கட்சியும் கலந்துக்கல, ஆட்சியும் கலந்துக்கல. இந்த ஆண்டு கட்சி இல்லை, ஆட்சி கலந்துக்கிறோன்னு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் கவர்னர் மாறிட்டாரா? கவர்னருடைய அணுகுமுறையில் மாற்றம் வந்துருச்சா? அவர் கடந்த ஆண்டை விட இன்னும் மோசமாக தான் இருக்கிறாரு. இன்னும் பல்வேறு விஷயங்களை அவர் அப்பப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. குறிப்பாக திராவிடத்துக்கு எதிரான கருத்துக்களை அவர் விதைச்சிட்டே தான் இருக்கிறாரு இந்த மண்ணில். அதனால் அவர் ஏன் மாற்றம் இல்லாத போது உங்கள்கிட்ட ஏன் இந்த மாற்றம் வந்துச்சுங்கிறது தான் கேள்வி. அது நீங்கள் கூட்டணி கட்சிகள் வேறு எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. அதை புறக்கணித்த பிறகு நீங்கள் போய் கலந்துக்கிறீங்க. கடைசி நேரத்தில் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் போய் அரசு ரீதியாக கலந்துக்கிறீங்கிறப்ப, இதை கடந்த ஆண்டு செஞ்சுருந்தால் இந்த ஆண்டு அது பிரச்சனையாகாது. கடந்த ஆண்டு அந்த ஒரு காரியத்தை செஞ்சுருந்தால், அந்த அணுகுமுறையை நீங்கள் கடைப்பிடித்திருந்தால் இப்போ அது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்காது. தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கே மிக முக்கிய தலைவராக பங்காற்றியவர் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தொடருங்கள் கலை. இது ஒரு பெரிய அக்கேஷன் தான் நமக்கு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழா, நாணயம் வெளியிட்டு விழாவுக்கு ஒரு மத்திய அமைச்சர், முக்கிய அமைச்சர் இந்த அளவுக்கு தமிழ் கல்ச்சரை பற்றியும் அந்த கலைஞர் அவருடைய பங்காற்றலை பற்றியும் பேசியிருப்பது மிகவும் நிகழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் எனக்கே இருந்துச்சு. அதுக்கு மத்தியில் நம்ம அரசியல் பேசி தான் ஆக வேண்டியிருக்குது. இந்த நிலைமை ஏன் வந்துச்சு? அதாவது காலத்தின் கேற்ற மாற்றம் இது அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்த நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள். ஆனால் இந்த மாற்றங்கள் எப்படி வருதுன்னா, இந்த காலத்துக்கேற்ற மாற்றம் எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன்னா, இந்த பாஜக அரசு அது தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய மக்களால் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பெரிய வீழ்ச்சி பாஜகவுக்கு. அதனால் அவங்க இப்போ அடக்கி வாசிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ராஜ்நாத் சிங்கை யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியெல்லாம் பேசுகிறாரு, கல்ச்சரல் ஐடென்டிட்டியை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் அவங்க நடைமுறையில் கடந்த காலத்தில் கடைப்பிடிக்கலை என்கிறது தான் உண்மை, நாட்டுக்கு தெரிஞ்ச உண்மை அதுதான். ஆனாலும் மாற்றம் வருது. இப்போ இந்த மாற்றத்தோடு சேர்ந்து திமுகவுக்கு மாற்றம் வருதா? அந்த ஒரு மைனாரிட்டி அரசு எந்நேரமும் கவிழ்ந்து விடலாம் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு, அதில் தங்களுக்கும் ஒரு பங்கு வரலாம் என்ற எண்ணம் திமுக குரல் வந்துருச்சோன்னு தோணுது. வந்துச்சா நான் சொல்லலை, ஒரு சந்தேகம் வருது. ஏன் சந்தேகம் வருதுன்னா, நீங்கள் அதிமுகவை என்ன சொன்னீங்க, கள்ள உறவு வச்சுட்டுருக்கு இன்னும் கூட சொல்கிறீங்க. அவங்க அந்த கூட்டணியை விட்டு துணிச்சலான முடிவு எடுத்து தனித்து நின்றாங்க, நாடாளுமன்றத்தில் சந்தித்தாங்க. அது ஒரு பெரிய துணிச்சலான முடிவு, பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுன்றது. ஆனால் அதுக்கு பின்னாடியும் அவங்க அவங்களோட கள்ள உறவு வச்சிட்ருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன மத்திய அரசுன்னு தான் சொன்னாங்க, மோடி அரசுன்னு சொல்லலைங்கிறீங்க.
மோடி அரசு தானே மத்திய அரசு, மத்திய அரசு தானே மோடி அரசு. இதில் என்ன மாற்ற வேண்டியிருக்கு கேள்வி. அதிமுக துணிச்சலாக வெளிப்படையாக எதிர்க்கிறது, திமுக அப்படி இல்லை. முக்கியமான ஏன் சந்தேகம் வருதுன்னா, அமித்ஷா பிளான் சொல்லி போன மாதம் இது பாஜகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் தலைவர் அண்ணாமலை வச்சார். அதில் என்ன பிளானுங்க, ஒரு கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் தானே சொல்லணும். அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய திமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் தானே சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லி அவங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவது, 3ஆம் இடத்துக்கு தள்ளுவதுதான் நம்முடைய நோக்கம் இந்த தேர்தலில் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய எதிரி யார்? அதிமுக தான், திமுக அல்ல. அதுலேருந்து ஒரு கோடு கிடைக்குது நமக்கு. சரி, கோடு போட்டுகிட்டே போனீங்கன்னா இறுதியாக எங்கே நிற்கிது? இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, கள்ள உறவு நான் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா அப்படிங்கிற ஐயம் மக்கள் மத்தியில் வருது. அதுக்கான பல்வேறு தரவுகளை சொல்கிறது இல்லை, நம்ம அடுத்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம் வேண்டும். அதுக்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை போகிற போக்கில் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதுதானே எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதானே பண்ணிட்டு இருந்தார். தினம் இவராது எப்போயாவது ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் இருப்பை காட்டிக்கிறாரு. அவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் எடுப்பை காட்டிக்கிட்டே இருந்தார். சரி, கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்தை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்துச்சுல்ல, இன்னைக்கு நிதி கொடுக்கலாம் இப்போ தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கல்ல. தமிழ்நாடு அதிமுகவும் சேர்ந்து வாக்களித்த நீட் மசோதா உள்ளிட்டவர்கள்லாம் அனுப்பாமல் இருந்தார்ல, அதிமுக என்ன செஞ்சாங்க? அனுப்பணும்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க அதுக்கு எதிராக தான் போராடினாங்க. அவங்க அதே சமயத்தில் 7.5% நீட்டுக்குள்ளே அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தப்ப, உள்ஒதுக்கீடு கொடுத்தப்ப அதுக்கும் அன்னைக்கு புரோஹித் அவர்கள் அனுமதி தரல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, துணிச்சலாக அரசாணை வெளியிட்டாங்க. அனுமதிக்காக காத்துட்ருக்கல, அரசாணை அது வரைக்கும் கலந்துரையாடலை நிறுத்தி வச்சாங்க. ஆளுநர் அனுமதி தர வரைக்கும் கலந்துரையாடலை நிறுத்தி வச்சாங்க. 7.5% வந்த பிறகு தான் கலந்துரையாடல் என்ற நிலையை எடுத்தாங்க. ஆளுநருக்கு எதிராக அரசாணை வெளியிட்டாங்க. சென்னாரெட்டி அராஜகம் பண்ணும்போது எங்கே போச்சு திமுக? இதே ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில் ஏங்க பேசும்போது நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் சொல்லிட்டு தான் நீங்கள் பேசுனீங்க. நான் பேசும்போது தலையிடாதீங்க சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் பதில் சொல்லலாம், முடிச்சிடட்டும். அப்போ சென்னாரெட்டி பண்ண அராஜகம் இதை விட ஜாஸ்திங்க. அவர் ஃபிசிக்கலாக அந்த கவர்மெண்ட்டை பல்வேறு வகைகளில் நிர்பந்திச்சார். அவருக்கு எதிராக அந்த அரசாங்கம் போராடிட்டு இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? சென்னாரெட்டியை நீங்கள் ஆதரிச்சிங்க. நீங்கள் இதே ஆளுநர் வந்து ஆட்டுக்கு வாளுக்கு சமங்கிற மாதிரி சொன்ன, ஆட்டுக்கு எதுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு கவர்னர் சொல்லிட்டு அந்த கவர்னர்கிட்ட போய் நீங்கள் அதிமுக மேலே ஊழல் புகார் கொடுத்தீங்க. அவருக்கு என்ன அந்த அங்கீகாரத்தை நீங்க கவர்னர் பதவி எங்களுக்கு வேண்டாம் தான், ஆனால் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் அங்கதானே போய் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பதவி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, அந்த பதவி யாரும் போய் டீ சாப்பிட வேண்டியது. அந்த பதவி இருக்கிற வரைக்கும் அங்கதான் போய் டீ சாப்பிட வேண்டியது, மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, அதிமுக வெளியே வந்தது வேஷம் அப்படிங்கிறீங்க. நீங்க இப்போ போடுறது வேஷம். நீங்க மத்திய அரசு கடுமையான வஞ்சகத்தை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்குது. இதை விட மோசமாக எப்பயுமே செய்ய முடியாது. எங்கள் மத்திய அரசு கடந்த ஆண்டு கூட ரயில்வே திட்டங்களுக்கு 6000 கோடிக்கு மேலே 6600 கோடி ஒதுக்குனாங்க. இப்போ ஒதுக்கின பணத்தையே கட் பண்ணாங்க. ஒதுக்கின பணத்தையே கட் பண்ணுறாங்க. பல திட்டங்களுக்கு வெறும் 1000 கோடி ஒதுக்குறாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த திட்டத்தை நாங்கள் 1000 ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அந்த திட்டங்களை நாங்கள் கேன்சல் பண்ணலைங்கிறதுக்காக, அதுக்காக மட்டும் பணத்தை ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அது மாதிரி இல்லை. நீங்கள் இவர் எல்லாத்தையும் ஆதரிச்சார். அதிமுக என்னென்னத்தை ஆதரிச்சுன்னு ஒரு பட்டியல் போட்டார். யூபி ஆட்சியில் திமுக என்னென்னத்தை ஆதரிச்சு நான் சொல்றேன். மத்திய மின்சார மசோதா திமுகவுக்கோ உறவை பத்தி பேசுறாரு. இப்ப யூபி அரசாங்கத்துக்கு போயிட்டாரு. நான் சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த டீ பார்ட்டிக்கு நாங்க போனல, அதிமுக எதுக்கு புறக்கணிக்காம வந்தாங்க? அவங்க போறாங்க, அவங்க ஏற்கனவே போற முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் போறீங்க? நீங்க தான் எதிர்த்துட்டீங்கல்ல சார். மாதிரி அவங்க ஒரு நிலைப்பாடு, ஆட்சி ஒரு நிலைப்பாடு மாற்றலங்க. எங்க என்னை பேச விடுங்க. கேள்விதான் நானே பேச விடுங்க. என்ன விளைங்க? இவரை வந்து இவர் பேசும்போது கேட்டிங்களா? நான் பேச கூடாது சொன்னார், கண்டிஷன் போட்டாரு. இல்ல கேட்டிட்டீங்களா? இவர் பேசிட்டே இருக்காரு. இல்ல உங்களுக்கு இவங்க என்னென்ன பண்ணாங்க? நானே கேட்டேன். ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது பல்வேறு தவறான விஷயங்களை கட்சிகள் ஆதரிக்கின்றன. அதை நான் ரொம்ப கண்டிக்கிறேன். அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும். திமுக என்னென்ன படிச்சு நான் சொல்ல விட மாட்டேன். ஏன்னா பயம் இருக்கு. ஏன்னா மத்திய மின்சார மசோதாவை இயற்றும் போது நீங்கள் ஆதரிச்சிங்க. என்ன புதிய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தப்போ ஆதரிச்சிங்க. என்ன காவிரி மேலாண்மை ஆணையத்தை
அமைக்கிறதுக்கு காலம் கடந்தப்ப நீங்க ஆதரிச்சீங்க. என்ன காலம் செய்த மசோதா கொண்டு இல்ல வந்தாங்க. சாரி தப்பா விஜய் சொல்றீங்க. தான். இல்ல, காவிரி இல்ல, காவிரி அண்ணா நடுவர் வந்து- நடுவர்படுத்துறீங்க. காவிரி நடுவர் அதை தப்பா சொல்றாரு. இல்ல இல்ல கரெக்டா சொல்றேன் காவிரி நடுவர் இல்ல மறந்துட்டாங்க. இல்ல நானே மறந்துட்டேன். வர்றேங்க. இத்தனை பேர் தான். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை வெளியிடுவதற்கு 13 ஆண்டு காலம் 7 ஆண்டுகள் காலம் மத்திய யூபி ஆட்சி காலந்து கடத்திய போது திமுக வாயை திறக்கல. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக இறுதி போரில் ஈழம் இறுதி போரில் அவங்க ஆதரவை வித்ரா பண்ணலை. அங்கே மத்திய அரசாங்கம் இந்திய அரசு அந்த போர்ல அந்த தமிழ் மக்களுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தது. நீங்க 2009க்கு போனா இன்னும் நிறைய பேரை பேச வேண்டி இருக்கும். அது வேண்டாம். இப்ப 2009க்கு போனா இந்த விவாதம் வேற மாதிரி திசை திருப்பி இன்னைக்கு வந்துரும். அது விவாதிக்க வேண்டியதா அது விவாதிக்க வேண்டியதா நிறைய விவாதிச்சுட்டோம். இன்னொரு நாள் கூட அதை பேசலாம். ஐயனார் நீங்க